PCOS பிரச்சனைக்கு டாடா சொல்ல 7 எளிய வீட்டு வைத்தியம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இளம் பெண்கள் மத்தியில பெரிய பிரச்சனையா இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். அதுதான் PCOS. அதாவது முறையற்ற மாதவிடாய், உடல் எடை அதிகரிப்பு, முடி உதிர்வு அப்படின்ட்டு பலருக்கும் இது ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. ஆனா கவலையே படாதீங்க. PCOS பிரச்சனைக்கு டாடா சொல்ல வீட்டிலே செய்யக்கூடிய 7 எளிய சூப்பரான வைத்தியங்களை இப்ப பார்க்க போறோம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். முக்கியமா இந்த வைத்தியங்கள் உங்க மருத்துவ சிகிச்சை மற்றும் ஆலோசனைக்கு பக்க பலமா இருக்கும். மருத்துவரை கலந்து ஆலோசிப்பது எப்பவுமே நல்லது. நம்பர் 1, வெந்தயம். சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தும். இது PCOSக்கு ரொம்ப முக்கியம். இரவு 1 ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சு காலையில வெறும் தண்ணீரோடு சாப்பிடுங்க. 2வது, லவங்கப்பட்டை. இதுவும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைத்து மாதவிடாயை சீராக்க உதவும். 1 கிளாஸ் வெதுவெதுப்பான நீர்ல 1/4 ஸ்பூன் லவங்கப்பட்டை தூள் கலந்து தினமும் குடியுங்க. 3வது, ஆளி விதைகள். ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இதில் நிறைஞ்சிருக்கு. தினமும் 1 ஸ்பூன் ஆளி விதையை பொடி செஞ்சு சாலட் அல்லது மோர்ல இல்லைன்னா ஸ்மூதியில சேர்த்துக்கோங்க. 4வது நம்பர், ஆப்பிள் சைடர் வினிகர். இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைப்பதற்கு இது உதவும். 1 கிளாஸ் நீரில் 1 ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகரை கலந்து காலை உணவுக்கு முன் குடிங்க. நம்பர் 5, மஞ்சள். மஞ்சளின் சக்தி அபாரமான சக்தி. மஞ்சள் ஒரு சிறந்த அழற்சி எதிர்ப்பு பொருள். அது PCOS ஆல் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க உதவும். தினமும் இரவு தூங்கும் முன் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளை பாலுடன் சேர்த்து குடிங்க. நம்பர் 6வது, புதினா டீ, ஸ்பியர்மின்ட் டீ. அதிகப்படியான ஆண் ஹார்மோன்களை அதாவது ஆண்ட்ரோஜனை கட்டுப்படுத்தி முகத்தில் முடி வளர்வதை குறைக்கும் அப்படின்ட்டு ஆய்வுகள் சொல்லுது. 1 கப் வெந்நீர்ல புதினா இலைகளை போட்டு டீ போல தினமும் குடியுங்க. 7வது நம்பர், நெல்லிக்காய். நெல்லிக்காயில உள்ள வைட்டமின் C மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் ஹார்மோன் சமநிலைக்கு உதவும். காலையில வெறும் வயிற்றுல நெல்லிக்காய் சாறு அல்லது நெல்லிக்காயை அப்படியே சாப்பிடுங்க. இந்த 7 எளிய வைத்தியங்களை உங்க தினசரி வழக்கத்துல சேர்த்துக்கோங்க. கூடவே சீரான உடற்பயிற்சி, சத்தான உணவு, மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை, இது எல்லாமே PCOS பிரச்சனையை கட்டுக்குள் வைக்க ரொம்ப முக்கியம். உங்க மருத்துவரை தவறாம கலந்து ஆலோசிச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. PCOS பிரச்சனையால் கஷ்டப்படும் உங்க தோழிகளோடு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆரோக்கியமாக இருங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.